இல்லை, இது ரொம்ப எலெக்ஷனுடைய இந்த மாதிரி பல எலெக்ஷனை நாங்களும் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்னால் யாரும் சொன்னது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாங்கன்ட்டு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக அவங்க இருக்கிறாங்களா, இல்லை அவர்கள் பார்த்து டிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை இழந்திருக்கா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிற்கு திமுக அரசு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. அதைத்தான் அவர் முதன்மைப்படுத்தி திருச்சி மாநாட்டில் பேசும்போதுதான் நீ மகளிர் உரிமை தொகை யாராவது நிறுத்தி விட முடியுமா சவால் விடுறாரு. நீங்க வந்து எந்த நலத்திட்டத்தை நீங்கள் தொடங்கினாலும் அதை வந்து யாருமே நிறுத்த முடியாது. அந்த கட்சி தொடர்ந்தாலும் நிறுத்த முடியாது, அல்லது வேறு கட்சி வந்தாலும் நிறுத்த முடியாது. சில விஷயங்களை தொடங்கினால் நிறுத்த முடியாது. அது வந்து நலத்திட்டங்களுக்கு எப்பொழுதுமே பொருந்தும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உருவாக்கிய இந்த திட்டங்களை எல்லாம் காலி செய்வதற்கு ஒரு மாற்று அணி வந்து இன்னைக்கு டெல்லியில இருந்து அவர்கள் வந்து இயங்குகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை செய்திருக்க வேண்டிய வாய்ப்பை வந்து இந்த அரசு தவற விடுவதற்கு டெல்லி காரணமாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில நிதி தராததாக இருக்கலாம், மெட்ரோ பணிகளுக்கு வந்து மதுரை கோயம்புத்தூருக்கு போதிய நிதி தராமல் கைவிட்டதாக இருக்கலாம், வெள்ள பேரிடர் காலங்களிலே தமிழர்கள் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணீரிலே முங்கினாலும் நான் அதை வெள்ள பேரிடரை அறிவிக்க மாட்டேன், நிதி தர மாட்டேன்னு சொன்னதாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. கடைசியா போட்ட ஒன்றிய பட்ஜெட் வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, பெரிய முட்டை தான். அப்ப தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் எதிரியா காட்ட முடியும். அந்த வஞ்சக வலையிலே வீழ்த்தியவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறவர்களே, வளைந்து கொடுப்பவர்களை எப்படி எதிரியா கருத முடியும்? அந்த எதிரியா இருக்கிறதுக்கான இடத்தையே அதிமுக இழந்து விட்டது. அதான் சிக்கல். இப்ப ஓகே, திமுகவை எதிர்ப்பதற்கான திராணியை அதிமுக முற்றிலுமே இழந்து விட்டது. அதனுடைய முதுகெலும்பு வளைந்து விட்டது, நிமிர்ந்து நிற்கவே இல்லை. நீங்க ஜெயலலிதாவுக்கு மட்டும் கும்பிடு போட்டீங்க, இன்றைக்கு ஒட்டுமொத்தமா நீங்க வந்து டெல்லி சர்க்காருக்கு வந்து நீங்க வந்து விழுந்தே விட்டானப்பா படுத்தே விட்டானப்பான்ற மாதிரி, எப்படி இவனை எடுத்து இவனுக்கு எதிராக எப்படி படையெடுத்து போவதுங்கிற மாதிரி ஒரு புலிகேசி கதை மாதிரி ஆயிப்போச்சு அதிமுக கதை. பல பேர்ல ஒரு ஆள் மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க டீல் பண்றாங்களே, அது ரொம்ப வந்து அவரே சொல்றாரு, வருத்தம் அளிக்கிறது. அதிமுகவினுடைய பலவீனம் என்பது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவர்கள் பலம் குறைந்தவர்களாக மாறுவது, வலிமை குறைந்தவர்களாக மாறுவது, பல்லக்கு தூக்குவர்களாக மாறுவது. அதனால பாஜகவை தான் எதிர்க்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? மக்கள் விரோத சக்தியா இருக்கிற அவங்களுக்கு இவங்க இணங்கி போனதுனால இவர்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அவங்களுடைய எஜமானர்களை எதிர்த்து, நான் எதிரி வந்து வலிமையான எதிரியோடு போரிடணும்னு நினைக்கிறாங்க.